வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான அதிரடி கலைக்களத்தில் பார்த்தோன்னா நம்ம சாமுண்டேஸ்வரியை பூமி பூஜைக்கு வர ஒத்துக்க வச்சுட்டாங்க நம்ம ராஜா. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டுந்தாங்க. பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட நம்ம கார்த்தி போய் சொல்கிறாங்க, அத்தை எங்கள் அம்மாவுக்கு வரக்கூடிய வெள்ளிக்கிழமை பிறந்த நாள் வருது, எங்கள் அம்மாவுக்கு அபிராமிக்கு அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அவருக்கு பிறந்த நாள் வந்தால் எனக்கு என்ன அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி நம்ம கார்த்தியவே பார்க்குறாங்க. அதோட பார்த்தோன்னா எங்கள் அம்மா பேரில் நான் ஒரு நிலம் வாங்கி வச்சுருந்தேங்களா, அந்த நிலத்தில் ஒரு ஆதரவற்ற இல்லம் வந்து கட்டலான்னு இருக்கேன். அதுக்கு வந்து பூமி பூஜை போடணும், அடிக்கல் நாட்டக்கூடிய ஃபங்க்ஷனை வெள்ளிக்கிழமை வச்சுருக்கோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், நீ வந்து வைக்காம போ, அதுக்கு வந்து நான் என்னடா பண்ணுவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சாமுண்டேஸ்வரி பார்க்குறாங்க. என்ன பார்க்குறீங்க அத்தை, உங்களை மாதிரி நல்ல மனசு கொண்டவங்க கையால் அந்த இடம் ஆதரவற்ற இல்லத்துக்கு வந்து நான் அடிக்கல் நாட்டணும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன், உங்கள் கையால் தான் முதல் செங்கலை நாட்டி வைக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்கங்க. இதை கேட்டதும் அதிர்ச்சியில் நிற்கிற சாமுண்டேஸ்வரி, என்ன நான் வந்து நாட்டதா, எனக்கு இதில் விருப்பம் இல்லை, நான் வரமாட்டேன் அப்படின்னு வந்து எடுத்தவங்க ஒரு பதிலை வந்து சொல்லிடுறாங்க. இப்போ சொல்லிக்கிட்டு கிளம்புறாங்க. நம்ம ரேவதி வந்து பார்க்குறாங்க, என்ன எங்கள் அம்மாவை கூப்பிட்ட, எங்கள் அம்மா வரலன்னு நீ கவலையாக இருக்க போகிற, அதான ராஜா, நீ கவலைப்படாத, நம்ம ஒட்டுமொத்த குடும்பமும் இங்கே சந்தோஷமாக அப்படியே நாட்டெல்லாம், அம்மா வராட்டா என்ன அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லை, உங்கள் அம்மாவோட பெரிய மனசு எனக்கு நல்லாவே தெரியும் ரேவதி, தன்னோட தான் சொல்லி ஊர் மக்கள் எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணி அந்த நகையை வந்து கொடுத்தாங்க அந்த நபர்கிட்ட. அப்போது நான் சொன்ன ஒரு காரணத்துக்காக ஊர் மக்கள் என்ன நம்பி செய்திருக்காங்க அப்படின்னு வந்து அவ்வளோ சொத்து பத்தையும் விற்று நடுத்தருவு வந்தாலும் பரவாயில்ல, அவங்க எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு வந்து ஒரு நினச்ச ஒரு நல்ல மனசு உங்கள் அம்மாவை தவிர வேறு யாருக்கும் வராது. அதனால கண்டிப்பாக இந்த பூமி பூஜை உங்கள் அம்மா கையால் தான் நடக்கணும், உங்கள் அம்மா கையால் தான் இந்த விஷயமே பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து சொல்ல நேரம், இப்போ அம்மா தான் வரமாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்களா பிடிவாதமா, இப்போ நீ என்ன பண்ணி அவங்கள வர வைக்கணும்னு பிளான் பண்ணியிருக்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம், நம்ம வீட்டுக்கு ஒரு எம்எல்ஏ வந்து வந்தார்ல பொங்கல் கொண்டாட, அத்தை கையால் வந்து ட்ரெஸ் வாங்கிக்கணும் அப்படின்னு வந்து நினச்சேன், அந்த எம்எல்ஏ வந்து அந்த நடத்தி இருந்தார்ல அதே மாதிரி தான் ஒன்று பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து சொல்ல நேரம், அதுக்காக இப்போது அவரை போய் பிடிக்க போறிய, ஆமாம் அவர்கிட்ட சொல்லணும், நீங்களும் வரணும் அந்த அடிக்கல் நாட்டு விழாவுக்குன்னே அவரை கூப்பிடணும், எங்கள் அத்தை தான் முதல் செங்கலை நாட்ட போகிறாங்கன்னே சொல்லணும், அது சந்தோஷமான விஷயம்னே அவங்க கண்டிப்பாக வருவாங்க. அதோட நம்ம அத்தையும் ஃபோன் பண்ணி நீங்கள் வரணும் அப்படின்னு வந்து அடுத்த எலெக்ஷனில் உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு உங்களுக்கு தான், அவங்க மருமகை இவ்வளோ பெரிய விஷயத்த செய்யாருல்ல அப்படின்னு வந்து அந்த இடத்துல கண்டிப்பாக புகழ போகிறாங்க, நடக்கும், அத்தை வருவாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம காளியம்மா தான் எல்லாத்தையும் சுருட்டிட்டு போனது, நாங்கள் இல்லை அப்படின்னு வந்து சிவனாண்டியும் முத்துவேலும் வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எதுக்காக எங்களை ரவுண்ட் கட்டுறீங்க, நாங்கள் தான் நகையை சுருட்டிட்டு போனோமா, இல்லை எங்கள் அத்தை காளியம்மா தான், அவங்க இப்போ இங்கேயே இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல என் சித்தி தான் எல்லாத்தையும் சுருட்டிட்டு போனது அப்படின்னு வந்து போட்டு உடைக்கிறாரு சிவனாண்டி. அதோட பார்த்தோன்னா வாயை பழக்கிறாங்க ஊர் மக்கள். அப்போது அதுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நீங்கள் ஸ்ட்ராங்காக வந்து அடுத்த திட்டத்தை போடலானே இருக்கிறீங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குறேன்னா, அடுத்த திட்டத்தை நாங்கள் எதுக்காக டிரைவர் பையனுக்கு எதிராக போட போகிறோம், நாங்கள் எங்கள் வேலையை பார்க்க போகிறோம், அவங்க வாழ்க்கை வேலையில் நாங்கள் வரலை, இந்த பாரு ஆதரவற்ற இல்லம் தம்பி ஒன்று கெட்ட போகேன்னு முடியெடுத்திருக்கு, நீ அதுக்கு எதிராட்டி ஏதாவது ஒரு குழப்பத்தை பண்ணின மோன அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து திட்டுறாங்க ஊர் மக்கள். நாங்கள் அப்படி ஒன்றுமே வந்து பண்ண மாட்டோம், நாங்கள் வந்து இருக்க இடம் தெரியாமல் இருக்க போகிறோம், ஆனால் நீங்கள் எங்களை ஒன்றும் செய்துறாங்கன்னு கையெடுத்து நம்ம சிவனாண்டி ஊர் மக்கள்கிட்ட ஒரு கும்பிட போட்டுட்டாங்கன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம அத்தையை எப்படியாவது இந்த ஃபங்க்ஷனில் அடிக்கல் நாட்டை வர வைக்கணும்ல அப்படின்னு வந்து அந்த இடத்துல எம்எல்ஏக்கு வந்து கால் பண்ணி வந்து விஷயத்தை நம்ம ராஜா வந்து சொல்லுறாங்க. ஒரு ஆதரவற்ற இல்லம் அத்தை கையால் அடிக்கல் நாட்டு விழா வச்சுருக்கோம், நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு வந்து சொன்னீங்கன்னா, என்னப்பா நான் வராமலே, நான் வரேன், சாமுண்டேஸ்வரி அம்மா வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்னா கண்டிப்பாக நான் வந்து நிற்பேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க.
அதே நாள் காலையில் பார்த்தோன்னா ஒட்டுமொத்த குடும்பமும் வந்து இருக்க நேரம் நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட வந்து ரேவதி சொல்கிறாங்க, அம்மா இன்னைக்கு தாம்மா வந்து கால் நட்ட போகிறேன், நான் தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம சந்திரா வந்து பார்க்குறாங்க. நல்ல வேலை அக்கா மனசு மாதிரி எங்கே இந்த டிரைவர் பையன் கூட்ட உடனே போயிடுவாளோன்னு பார்த்தேன், ஆனால் அவள் மனசு மாறலை, அது வரும் நல்ல விஷயந்தான் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் கலகலப்பாக எம்எல்ஏ வந்து காலடி வைக்கிறாங்க. அடடா இவர் பொங்கலுக்கு வர ட்ரெஸ்ஸை வந்து என் கையால் அந்த டிரைவர் பையலுக்கு கொடுக்க வச்சவராச்சே, இப்போ இவர் வந்துட்டாரா அப்படின்னு வந்து சாமுண்டேஸ்வரி நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் என்னம்மா சாமுண்டேஸ்வரி இவ்வளோ பெரிய விஷயத்த உங்கள் வீட்டில் பண்ணுறாங்க, ஆதரவு வச்சவங்களுக்கான இல்லம், நீங்கள் தடபுடலை இல்லாமல் இப்படி களை இழந்து கிடக்குது, நான் வந்துட்டேன்ல இப்போவே வந்து ரெடி ஆகுங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல இது நம்ம வீடு மாதிரி தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல ரொம்ப சந்தோஷம், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தது அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி சொல்லிட்டு கையங்களவுமா நம்ம சிக்கிட்டோம், இனி அவருக்கு சொல்லதை நம்ம கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு வந்து ரெடி ஆகிறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து அந்த ஆதரவற்ற இல்லத்துக்கு வர நேரம் கெட்டதுக்கு வர அடிக்கல் நம்ம பூமி பூஜைக்கு வராங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ராஜா சொல்கிறாங்க, எங்கள் அத்தை கையால் தான் செங்கலை வைக்கணும்னு நான் திட்டம் போட்டிருக்கேன் அப்படின்னு வந்து எம்எல்ஏ கிட்ட சொல்ல நேரம், சரி சாமுண்டேஸ்வரி உங்கள் மருமகன் ஆசைப்படுறாருல அதே பண்ணிடுங்க, நீங்கள் தான் இதுக்கு சரியான ஆள் அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி கையால் முதல் செங்கலை வந்து வைக்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம சந்திராவுக்கு செம கடுப்பாகுது. எந்த திட்டத்தெல்லாம் நான் வந்து தடுத்து நிப்பாட்டணுமோ, ஆனால் இந்த டிரைவர் பையன் இவ்வளோ பெரிய திட்டத்தை போட்டு என்ட்ரி கொடுத்துட்டான், இதை நம்மளால் தடுக்க முடியாது, இவனுக்கு இருக்க செல்வாக்குக்கு பணபலத்துக்கு இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயந்தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிற நேரம் எம்எல்ஏ வந்து சொல்கிறாரு, சாமுண்டேஸ்வரி உங்கள் குணத்தை மாதிரி தான் உங்கள் மருமகன் குணமும், அடுத்த ஆள் ஆதரவு வச்சவங்க இவங்க எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு வந்து இவ்வளோ பெரிய இல்லத்தை வந்து கெட்ட அளவுக்கு ஒரு பெரிய பரந்த மனப்பான்மை உள்ள ஒருத்தர் தான் உங்களுக்கு மருமகனாக வந்திருக்காங்க அப்படின்னு இருக்க நேரம் எனக்கு ரொம்பவே உங்கள் மருமகனை நினச்சி சந்தோஷமாக இருக்குது சாமுண்டேஸ்வரி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம சாமுண்டேஸ்வரி இவன் செய்யறதெல்லாம் வந்து நல்ல விஷயந்தான், ஆனாலும் இவன் வந்து எங்கள் அம்மா சாவுக்கு காரணம் இவங்க ஃபேமிலி இவங்க தாத்தா அப்படின்னு வந்து நினச்சி தான் எனக்கு செம கடுப்பாக இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம ராஜா புரியுதத்தை நீங்கள் வந்து உங்கள் அம்மா சாவுக்கு எங்கள் தாத்தா பாட்டி தான் காரணம்னு நினச்சி தான் என்னை ஏற்றுக்க தயங்குறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, கண்டிப்பாக ஒரு நாள் உண்மை தெரிய வரும், உங்கள் அம்மா சிவகாமி அம்மா சாவுக்கு காரணம் எங்கள் தாத்தா பாட்டி இல்லை இந்த முத்துவேல் தான் காரணம் அப்படின்னு வந்து தெரிய வர அன்னைக்கு கண்டிப்பாக என் மேலே எந்த கோபமும் உங்களுக்கு இருக்காது, நீங்களே ரேவதி கூட சேர்ந்து வாடுங்க அப்படின்னு வந்து என்ன சொல்லுவீங்க அத்தை, அது எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ராஜா வந்து நினைக்கிறாங்க. ரேவதி சொல்கிறாங்க, ராஜா எப்படியோ அம்மா கையால் இந்த பூமி பூஜை நடந்துட்டு அப்படின்னு வந்து சந்தோஷப்படுறாங்க.